வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஈரோட்டில் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு. கூடவே பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், அருண் ஐயாரத் அவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. குறிப்பா சொன்னா பெரியார் மண்ணுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டவங்க பெரியார மறந்துட்டு ஊழல்வாதி தான், அவர் பேர் சொல்லி ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பாக்குறேன். ஊழல் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது எனக்கு டக்குனு ஞாபகம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்க எவ்வளவு அவரே சொல்ற மாதிரி தூய சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறதா எனக்கு உடனடியாக. ஏன்னா நம்ம அடுத்தவங்களை பேசும் பொழுது நம்ம கட்சியில எவ்வளவு உண்மையா நேர்மையா ஊழல் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இது சொல்றேன். இன்னைக்கு கூட்டம் வரைக்கும் புஷி ஆனந்த் அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியம் நகரம் எல்லாத்தையும் எவ்வளவு காசு வாங்க முடியுமோ அவ்வளவு காசை வாங்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரியுதுங்கிற தெரியல. கேண்டிடேட்ஸுக்கு 234 கேண்டிடேட்ஸும் என்னோட விஜய் கிட்டத்தட்ட பேசும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. தனிச்சுதான் விஜய் போவாரு. தமிழக வெற்றி கழகம் தனிச்சு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளிலும் என்ன வியாபாரத்தை பண்ண முடியுமோ அந்த வியாபாரத்தை பண்ணுங்க அப்படின்னு புஷியானந்த் சொல்றாரு. 2 கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்க, 25 லட்சத்துக்கு ஆள் கிடைச்சாலும் சரி, 50 லட்சத்துக்கு ஆள் கிடைச்சாலும் சரி, வாங்க இழுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க பாண்டிச்சேரியில விஜய் ஏன் கூட்டம் போட்டார்? நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கேள்வி இருக்கீங்க. பாண்டிச்சேரியில போய் என்ன ரங்கசாமியும் திட்டல, இன்னும் சொல்ல போனா பாஜகவை புகழ்றாரு, அங்கேயும் இப்ப திமுக தான் கடிச்சு வைக்கிறாரு. இவர் எதுக்குங்க இவர் கூட்டம் போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க அபிஷியலா எங்களோட வியாபாரத்தை துவக்குறோம், புஷி ஆனந்த் அண்ணன் தலைமையில வியாபாரத்தை துவக்குறோம், அண்ணன் இங்கே 2 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட செய்தி. என்ன பொறுத்தவரைக்கும் அதை தாண்டி எந்த செய்தியுமே கிடையாது. எல்லாத்தையும் கேளுங்க, ரொம்ப மோசமான ஸ்பீச்சுங்க. எதுக்கு அந்த கூட்டம் நடத்தினாங்கன்னே தெரியல இவங்க அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும்பொழுது அந்த கூட்டத்திற்கான பதில் நான் சொல்றேன், எங்களோட வியாபாரத்தை நாங்க துவக்குறோம். அப்போ உங்களுடைய கட்சியில் ஏதாவது நேர்மையா ஊழலே இல்லாமல் நடக்கிறதா என்று கேட்டால், நீங்க போடுற பொசிஷன்ஸ்க்கு அது மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற இணை துணை செயலாளர்களுக்கு ஆரம்பிச்சு ஒன்றியம் நகரம் என்னென்ன பொறுப்புகள் சார்பணிகள் அவர் சொல்ல மாதிரி சார்பணிகள் எல்லாவற்றுக்கும் எவ்வளவு காசு திருட முடியுமோ அவ்வளவு காசை பிடுங்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். இது ஜானகிசாமிக்கு தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். விஜய்க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாதுன்னு சொல்லிட முடியாது, விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார் விஜய் அவர்கள். இன்னொன்னு சொல்றேன், கடைசியாக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. நீங்க பொதுக்குழு கூட்டத்துல மாவட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் வந்திருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கூட்டத்தில் ஆதவர்ஜனா வெளிப்படையா சொல்றாரு, நீ எல்லா மாவட்ட செயலாளர்கள் மேலையும் எனக்கு புகார் வருது, எல்லோருமே காசு வாங்குறீங்க, அது புகார் வருது அப்படிங்கிறதுக்கு வேக வேகமாக புஷி ஆனந்த் ஓடி இவங்க எல்லாம் ரத்தத்தின் ரத்தங்கள், இவங்க எல்லாம் தளபதியின் தளபதிக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்க, அவங்கள போய் நீ இப்படி கேட்டியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அவசரமா மைக்க அவர் கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த காசெல்லாம் எனக்கு தான் அடிச்சு கொடுக்குறான், ஏன் அவனை போய் கேள்வி கேட்கிற, நீ என்ன கேள்வி கேட்க முடியாதுங்கிறக்க அவனை நீ கேள்வி கேட்கிறியா அப்படிங்கிறக்கான அர்த்தம் தான். அதனால ஊழல் குறித்து விஜய் பேசுவதற்கு முதலில் எந்த அருகதையும் இல்லை அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்ட். திமுக மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, நீங்க அவர்கள் சில பேர் ஊழல் வழக்குல சிக்கியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா உங்களுடைய கட்சியில் எந்த அளவிற்கு நேர்மையும் தூய்மையும் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. மறுபடியும் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன், கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன் செங்கோட்டையன் சொல்றாரு, இவர் சொல்றாரு. மக்கள் எல்லாரும் கேட்கறது உண்மையில நான் கூட அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் போய் கட்சியில சேர்ந்தேன். கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வராருப்பா, உண்மையிலேயே ஒரு நடிகர் ஒருத்தர் பாருங்க யாருங்க வருவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நான் என்னோட ஐடி வேலையை திறந்துட்டு நான் சில பேரை போய் பார்க்கணும், ஸ்பெசிபிக்கா சொல்றேன். குத்தாம்பக்கம் விளம்பரம் போய் பார்த்தேன். அப்ப சொன்னாரு, நான் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். உன்னை யாருக்கும் வேலையை விட்டு வர சொன்னா? இல்ல, நான் மக்களுக்காக மக்கள் யாரும் உன்னை வேலையை விட்டு வர சொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீ மக்களுக்காக வேலை செய்யறதா முக்கியமே தவிர நீ வேலையை விட்டுட்டு வந்தியா வரலையாங்கிறது கேட்கல. ஓகே, ஃபுல் டைமா நீ மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண போறியா, மக்களுக்காக நிக்க போறியா, ஓகே, ரொம்ப ஒன்னு வரவேற்கிறேன். ஏன்னா அவரும் அந்த மாதிரி ஒரு ஐஐடியில படிச்சுட்டு அதுக்கு பிறகு மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்களை யாரும் கேரியரை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வர சொல்லல அப்படிங்கிறதா. விஜய் கேரியர் விட்டு வந்துட்டீங்க, ஓகே ரைட், நல்ல விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா கேரியர் விட்டு என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க காத்த அணை போட்டு தடுக்க முடியாது, கடலை எல்லாம் டயலாக் எல்லாம் பேசிட்டு மறுபடியும் காத்து வீசவே மாட்டேங்குது. காத்து வீசினால தடுக்கிறதுக்கு யாராவது காத்து பயங்கரமா வீசுதுப்பா, அதை போட்டு யாராவது கையில தடுக்க முடியுதான்னு பாருங்கப்பா, இல்ல ஏதாவது தடுப்பு தடுக்க முடியுதாப்பான்னு பாருங்கன்னா, காத்து பனையூர்ல தூங்கிட்டு இருக்கு. பனையூருக்குள்ளேயே காத்து அடிச்சுட்டு நீலாங்கரை விட்டு பனையூர் நீலாங்கரைக்கும் காத்து அடிச்சுட்டு இருந்தா அந்த காத்தெல்லாம் யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. சோ விஜய் அவர்கள் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படிங்கறது அதுவே பெரிய ஸ்கேம் தான் நான் பாக்குறேன். நீங்க வேணா மக்களுக்காக நின்னீங்கன்னா ஓகே, இந்த பாயிண்ட் அந்த யூஎஸ்பி மட்டும் எனக்கு போதுமான ஒன்று, இதை வச்சே மக்கள் எனக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏன்னா விஜய் அவர்கள் நான் அடிச்சு சொல்றேன், நிச்சயமாக 70வது படம், 71வது படம், 72வது படம்னு தொடர்ச்சியாக படங்களில் நடிக்கப் போகின்றார். இந்த ஒன் லாஸ்ட் டைம் டிசம்பர் 27 மலேசியால பிரம்மாண்டமான இது எல்லாமே இந்த படத்திற்கான வியாபாரத்திற்கு பயன்படுமே தவிர விஜய் தொடர்ச்சியாக படத்தில் நடிக்கத்தான் போகின்றார். அதனால உண்மை, தூய்மை, நேர்மை
எருமை, கழுதை அதெல்லாம் எதை பத்தி விஜய் தயவுசெய்து பேசாதீங்க. நீங்க மற்ற விஷயங்கள் நீங்க பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஈரோட்ல போய் பெரியார பேர் வச்சு நீங்க ஊழல் பண்றீங்க அப்படிங்கிறது திமுக போலியாக நாடகம் நடத்துகிறது அப்படிங்கிற பிரச்சாரம் எடுபடும் பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுங்க? விஜய் அவர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கார். இந்த மண்ணில் நாம் யாரை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கறத தெளிவா இருக்கார். அவர் திமுக அப்படிங்கிற எதிர்ப்பு புள்ளியில் தான் நம்மளுடைய அரசியல் பிரச்சாரம் இருக்கிறது, நம்மளுடைய அரசியலே திமுக எதிர்ப்பு புள்ளியில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வர்றார். அந்த இடத்தில் அவர் திமுக தான் பேசியாக்க வேண்டும். நீங்க எல்லா விஷயங்களுக்கும் நீங்க ஒண்ணுல சம்பந்தமே இல்லாத பாண்டிச்சேரியில முதற்கொண்டு போய் என்ன சொல்றாரு, திமுக தாங்க எல்லாத்துக்கும் காரணம், திமுக வாக்களிக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு டிஎம்கே போபியா இருக்கு. எல்லா நேரமும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லா நேரமும் என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறார் இல்லையா, அதுதான் டிஎம்கே போபியா. எல்லா நேரமும் விஜய் பத்தி திமுக யோசிக்கல, விஜய் பத்தி யோசிக்கிறாங்க, அதுக்கு யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லல. சில நேரங்கள்ல விஜய் சொல்ற சில பிரச்சாரங்களுக்கு, சில அவதூறுகளுக்கு, இல்ல விமர்சனங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி பதிலடி கொடுப்பாங்க. சில இடங்களில் இளைஞர்கள் இருக்கின்ற இடத்துல நீங்க வாக்கள் மாத்தி போட்டுறாதீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. ஆனா அவர் சொல்ற மாதிரி 24 மணி நேரத்துல வேணா ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் அவ்வளவுதான் அவங்களுக்கு விஜய்க்கான மரியாதை என்பது அந்த கட்சியில் அவ்வளவுதான் கொடுக்கப்படும். ஏன்னா அவர்களுக்கான பிரதானமான எதிரி என்பது பாஜக சொல்கின்ற சித்தாந்த ரீதியான எதிரி, அதே மாதிரி அதிமுகங்கிற நீங்க அரசியல் ரீதியான எதிரின்னு இந்த பக்கம் தான் திமுக நிறைய களமாடுவாங்களே தவிர, நீ எடப்பாடி என்ன பேசுறாரு, எடப்பாடிக்கு என்ன பதிலடி கொடுக்கணும், அமித்ஷா என்ன பேசுறாரு, அமித்ஷாக்கு என்ன பதிலடி கொடுக்கணும், அமித்ஷா முன்னெடுக்கின்ற திருப்பரங்குன்றம் அரசியல் பண்ற விஷயங்களுக்கு நாம் என்ன பதிலடி கொடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றம் சாட்டி குறை சொல்லி பேசுறாருன்னா விவசாயம் சார்பாக நீங்கள் பச்சை துண்டு பொருத்தி கொண்டு நீங்கள் இந்த மாதிரி பொய் பேசிருக்கல அப்படின்னா ஸ்டாலின் பேசுவாரே தவிர, விஜய் இன்னைக்கு வரைக்கும் விஜய்ங்கிறதோ தமிழக வெற்றிக்கழகங்கிறதோ அவர் சட்டமன்றத்தில் கூட பேசுறதுக்கு தயாராக இல்லை. அவர் அவ்வளவு பெருசெல்லாம் எடுத்துக்கவே இல்லப்பா ஒண்ணு அப்படின்னு. விஜய்க்கு ஒரு டிஎம்கே போபியா ஒண்ணு இயல்பா இருக்கு. இன்னொன்னு இதை ஸ்ட்ராட்டஜியா அவர் பாக்குறாரு. திமுக எதிர்ப்பதன் மூலியமா மட்டும்தான் இதை நம்ம வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது ஓகே, நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது இதுவரைக்கும் திமுக மேல இருக்கா அப்படிங்கிற இயல்பான கேள்விகளும் ஓகே. நீங்க நிறைய வழக்குகள்ல இருக்கிறாங்க, வழக்குகள்ல சில இடங்கள் வழக்குல விடுதலையா இருக்காங்க, சில வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறது வேற. அதிமுக மாதிரி இல்ல அதிமுக தலைமை மாதிரி சிறைக்கு சென்ற இங்க தலைமை ஏதேனும் இருக்கிறதா? அதிமுக மாதிரி ஊழல் செய்த அமைச்சர்கள் சிறைக்கு சென்ற மாதிரி இங்க ஏதும் சிறைக்கு சென்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்க வரலாற்று ரீதியா நீங்க எல்லா நேரங்களும் பொதுவா நம்ம சொல்லுவோம், ஆமா ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே கோர்ட்ல போய் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு தான் இருக்கும். சில நேரங்கள் அது பழிவாங்கப்படுவதற்கும் பயன்படுகிறது, சில நேரங்கள் அது உண்மையாகவும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் இவர் பேசும் பொழுது, இந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து எல்லாம் பேசும் பொழுது விஜய் அவர்கள் அதிமுக ஊழல் குறித்தோ அதிமுக ஊழல் குற்றச்சாட்டு குறித்து பேச மறுக்கிறார். அவர் இன்னைக்கு கூட இருவரும் தலைவர்கள் சொல்லி ஜெயலலிதா சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கிறோம், எம்ஜிஆர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நீங்க ஊழல்னு பேசும் பொழுது இந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கு தண்டிக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா நீங்க சொல்ல மறுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜி, நமக்கு அதிமுக வாக்கள் தான் வரப்போகிறது, அதனால நம்ம பேசாம வாய் மூடிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. அதனால நம்மளோட குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில எவ்வளவு தூரம் எடுபடும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்விதான். ஏன்னா ஊழலுக்கு மக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்ல நமக்காக எந்த கட்சி நிற்கும்ங்கிறத பார்க்கிறாங்களா, நமக்கான நலத்திட்டங்களை யார் செய்வார்கள்ங்கிறத பார்க்கிறாங்களா அப்படிங்கிற அந்த இதுல கிளாசிபிகேஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க விஜய் சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் எந்த அளவு ஈடுபடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கு திமுக போபியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் பேசும்போது திமுக தான் நம்மளை பத்தி எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, எங்க போனாலும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த தொலைக்காட்சிகள் பார்ப்பது, இல்ல ட்விட்டர் பதிவு பார்ப்பது, இல்ல சோசியல் மீடியாவில் நடக்கிறத பார்ப்பது அப்படிங்கிறது அவருக்கு சில விஷயங்கள் எடுத்து கொடுக்குறாங்க. சார் திமுக பாருங்க சார், இந்த இடத்துல எழிலன் அவர்கள் அந்த இதுல பேசும்பொழுது நீங்க தற்கொலைகள் உங்களை சொல்லாதீங்க, ஏன்னா தலைவர் தான் தற்கொலையா இருக்காரு தவிர அந்த பசங்களை நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றத ஒரு பெரிய விஷயமா. ஏன்னா அந்த ஒட்டுமொத்தமாக 60 எவ்வளவு மணி நேரம் நடந்துச்சு, அதில் விஜய் குறித்து எவ்வளவு நேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் பேசினாங்கன்னா அதை எடுத்து பார்க்கும்போது பாருங்கப்பா, ஒட்டுமொத்த விழாவை நமக்கு அவதூறு திருவிழாவா மாத்திட்டாங்கப்பா. ஏன்னா விஜய் முழுக்க அந்த இதெல்லாம் பார்க்கறது இல்ல. அதுல பெரியார் குறித்து என்ன பேசப்பட்டது, அண்ணா குறித்து என்ன பேசப்பட்டது, இடஒதுக்கீடு குறித்து என்ன பேசப்பட்டது, எந்த தலைவர் யார் என்ன பேசினார்கள், எந்த எழுத்தாளர் என்ன பேசுறார், அதெல்லாம் தெரியாம கொஞ்சமாக அவர்கிட்ட காமிக்கும் போது பாருங்க சார், உங்களை தான் சார் அவங்க எதிர்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிதான் சொல்றாரு. இப்போ ஜானகிருஷ்ணன் தொடர்ச்சியா சார் உங்களுக்கு பயப்படுறாங்க சார், உங்களுக்கு பயந்துட்டாங்க சார், திமுக நம்ம 24% போயிட்டோம் சார், 36% போயிட்டோம் சார், நம்ம 120 இடங்கள் போன பொதுக்குள்ள ஒரு ஜானகிருஷ்ணன் சொல்றது 120 இடங்கள் நம்ம ஜெயிச்சிட்டோம் சார், திமுக 2வது இடம் வந்துருச்சுங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது திமுக தானே சார் நம்மளை எப்பவுமே எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போபியாவை அவர் மனசுக்குள்ள பூத்திட்டே இருக்காங்க. அதை விஜய் அன்பார்ச்சுனேட்லி நம்புறார். இருக்க சிக்கல் கேட்டீங்கன்னா நாம் எவ்வளவு தூரம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்கின்றோம், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்றதை கேட்கின்றோம். ஆனா ஒரு வேறுபாடு எனக்கு தெரிஞ்சது, விஜய் அவர்கள் ஒண்ணு சொல்லும் பொழுது நான் எவ்வளவு நேரம் பேசினா உங்களுக்கு என்ன, நான் என்ன பேசினா உங்களுக்கு என்ன, இதெல்லாம் பத்தி ஏன் நீங்க கவலைப்பட்டிருக்கீங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் நிறைய நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க. என்னால உணர முடிந்தது. நீ நிறைய மாற்றம் எனக்கு தெரிஞ்சது. அவர் சொல்றாரு இல்லையா, 10 நிமிஷம் பேசுறான், 9 நிமிஷம் பேசுறான். இன்னைக்கு விஜய் அரை மணி நேரம் ஏன் பேசுறாருன்னா
அந்த விமர்சனத்தை விஜய் வந்து நான் எடுக்கலன்னு சொல்லி சொன்னா அந்த விமர்சனத்தை விஜய் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாருல்ல, எனக்கு பயம் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுற மாதிரி விஜய் கிட்டத்தட்ட அதுதான் இன்னைக்கு பண்ணார். அவர் என்ன பண்றாருன்னா, நீ 10 நிமிஷம் சொல்றியா, நான் என்ன மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். சினிமா பாடியிலே நான் பேசுறேன்னு சொல்றியா, அதை நான் திருத்திக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாவட்ட செயலரையும் விஜய் மேடை ஏற்றியதே கிடையாது. இன்னைக்கு மாவட்ட செயலரை மேடை ஏற்றுறார். அது செங்கோட்டையின் காரணமா என்னங்கிறது தெரியல. மாவட்ட செயலரை முதலா விஜய் மேடை ஏற்றியது இப்பொழுதுதான். நேரத்துக்கு வர்றார். மிதிச்ச மிதி அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து மிதிச்ச மிதியில விஜய் அவர்கள் நம்ம இனிமேல் நேரத்துக்கு போகணும். கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் நடக்காம இருக்குன்னா அடிப்படையில் விஜய் எத்தனை மணிக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பினார் கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனால விஜய் சில விஷயங்களை பார்த்து திருந்துறாரு அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம் தான். நீங்க ரொம்ப பொறுமையா நம்ம பேசணும், நிதானமா பேசணும். நம்ம வந்து கடன்னு எல்லாத்தையும் வந்து சினிமா பாணியில பேசிட்டே இருக்க முடியாது. இன்னும் அது கொஞ்சம், அதாவது இன்னும் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. டிவிகே நீங்க சொல்லுங்க மக்களே அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் தோணி இருக்கதான் செய்கிறது. ஆனால் பெரும்பாலான விஷயங்களை அவர் மாத்திக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த திமுகங்கிற விஷயத்துல ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பண்றாரு, திமுகவிற்கு எதிர்த்து நம்மளை வந்து பிளேஸ் பண்ணாதான் நம்ம வந்து சரியான இடத்துக்கு போகின்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, திமுக திட்டினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னைக்கு முழுக்க காலி செய்தது அதிமுக நான் பார்க்கின்றேன். உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய மூஞ்சல துப்பிட்டாருன்னு எனக்கு தோணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு விஜய்க்காக எவ்வளவு தூரம் போனாரு. கிட்டத்தட்ட ஒரு செய்தி தொடர்பாளரே மாறிட்டார். சட்டமன்றத்துக்குள்ள போய் விஜய்க்காக போய் அவ்வளவு தூரம் குரல் கொடுத்து வெளியே நின்று விஜய் என்னங்க பண்ணுவார், எல்லாமே திமுகவுடைய தப்புங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் முட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அப்பா சிச்சி போப்போ உடனே நான் மனசுலயே மதிக்கலங்கிற அளவுக்கு நீங்க மாறிட்டாருங்கிறது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி பார்க்கும்பொழுது அவர் சுத்தி இருக்கிறவங்கள நான் சொன்னோம்ல, அதிமுக வளர்க்கறதுக்கு ஏதாவது நீங்க வேலை செய்யுங்க சார். நீங்க மறுபடியும் விஜய் வருவார், விஜய் துண்டை பார்த்து குஷியா இருந்ததெல்லாம் போதும் சார். உங்களை என்ன பண்ணிருக்காரு பாருங்க, விஜய் உங்களை கேவலப்படுத்துறா சார், உங்களை பொருட்டாவே மதிக்கணும்னு சொல்லிட்டா சார் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து உண்மையில இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல நான் உணர்வது அதிமுகவை விஜய் காடு செய்வதற்கான வேலைகளை தீவிரமாக பார்க்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க வந்து திமுக வந்து அரசியல் எதிரியாக நம்ம பிளேஸ் பண்ணணும். முதல் இடம் 2வது இடம் யார் அப்படிங்கிறதுல இன்னைக்கு போட்டி அப்படின்னு வந்தா நம்ம எப்படியாவது 2ஆம் இடம் வருவதற்கான வேலைகளை பார்க்க வேண்டும். ஆனால் 2வது இடம் நாம் வர்றோம்னா 2வது இடத்தில் ஏற்கனவே இருக்கின்ற அதிமுகவை ஒட்டுமொத்தமாக காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி போறாரு. அதனாலதான் அவர் வந்து எம்ஜிஆர் குறித்து பேசுகிட்டார். எம்ஜிஆர் பத்தி நான் பேசினா வேற யாரும் நீங்க ஓன் பண்றதுக்கான வேலைகளை நீங்க பார்க்க முடியாதுங்கிற விஷயத்த சொல்றாரு. எம்ஜிஆர் சொல்றாரு, ஜெயலலிதா சொல்றாரு, இருவரும் தலைவரும் சொல்றாரு. அதிமுக வந்து தீய சக்திங்கிற வார்த்தையும் திருடுறாரு அவர். இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விளம்பர மாடல் அரசுங்கிறத முன்னாடி எடுத்தாரு, இப்ப தீய சக்திங்கிற வார்த்தையும் எடுக்கிறாரு. இது எடுப்பதன் மூலியமாக ஒட்டுமொத்தமாக அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ற கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு பார்க்கின்றாரு. அதிமுக உண்மையிலே இது உணர்கிறார்களா, எடப்பாடி பழனிசாமி இது உண்மையிலே உணர்வாரா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியவே இல்லை. அதிமுக உடைய ஓட்ட கவர்றதுக்காக வேலைகளை பாக்குறாரு, அந்த இடத்த பிடிக்க பாக்குறாரு நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆரம்பத்துல வரும்போது சீமானுடைய ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டது. இப்ப தொடர்ச்சியா அவர் பேசும்போது திமுக மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறதுனால அதிமுகவுடைய இடமும் எனக்கு தான், திமுகவுக்கு எதிர்கட்சியும் நான் தான் அப்படிங்கிற பிரதான இடத்தை வந்துட்டு அவர் மக்கள் மத்தியில வந்து அதை நிலைநிறுத்திட்டாரா? இல்லங்க, நிலைநிறுத்ததுக்கு முயற்சி செய்கின்றார். ஆனா இந்த தேர்தல் அது நடக்காது. ஏன் நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளா, நீங்க என்னதான் அதிமுக விஜய் மட்டுப்படுத்தி பேசினாலும் கட்டமைப்பு ரீதியாக அதிமுக மேட்ச் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதிமுக இருக்கின்ற அந்த ஒரு 15% வச்சுக்கோமே, அந்த 15% விஜயால மேட்ச் பண்ண முடியும். இயல்பா நீங்க வந்து எதுவுமே செய்யாம நீங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டுல பட தூங்கிட்டாரு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ணல, 15% வருமா? ஆமா 15% வரும். அதிமுகங்கிற அந்த இரட்டை இலைக்கான வாக்கு, அந்த எம்ஜிஆர்ங்கிற முகம், ஜெயலலிதாங்கிற முகம், அந்த முகங்களுக்காக வருகின்ற வாக்கள் என்பது இயல்பாக திமுக எதிர்ப்பு மனநிலையில் மட்டும் இருக்கின்றவர்கள் ஒரு 15-20% கூட வரும் வச்சுக்கோங்களேன். அது விஜய்க்கு இயல்பாக வருமா? இல்லை, வராது. என்ன பொறுத்தவரை 8% வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விஜயோட இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க இன்னும் சொல்ல போனா பெண்கள் வாக்குகள் அதிகமா குறி வைக்கின்றார் விஜய். நீங்க ஒரு காலத்தில் பெண்கள் வாக்கள் என்பது ஜெயலலிதா அவர்கள் இருந்தது, ஜெயலலிதா பக்கம் இருந்தது. நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக 2019 இருந்து அது ஸ்டாலின் பக்கம் மாறிவிட்டது. திமுக பக்கம் முழுக்க மாறிவிட்டது. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய கூட்டங்கள் போட்டாங்க. நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நிறைய கூட்டங்கள் போட்டாங்க. அந்த கூட்டங்களுக்கு நான் பேசிய திமுக தலைவர்களே நிறைய பெண்களை எங்களால் பார்க்க முடியும், நிறைய பெண்கள் கூட்டம் வருகிறது அப்படின்னா ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட் நடந்துச்சு. நீங்க வந்து அதிமுகவோட வாக்கள், பெண்கள் வாக்கு குறிப்பாக திமுக பக்கம் போனது. அதை தக்க வைப்பதற்கு தொடர்ச்சியாக திமுக வேலை செய்யற களத்துல வேலை செய்யறாங்கன்னு பார்க்கின்றோம். நீங்க வந்து விடியல் பயணமாக இருக்கலாம், இல்ல மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், இல்ல புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், இல்ல இப்ப கடைசியாக நடந்த வெள்ளும் தமிழ் பெண்களாக இருக்கலாம். தொடர்ச்சியாக பெண்களுக்கான வாக்குகளை தக்க வைப்பதற்கு நிறைய வேலைகளை பார்க்கின்றார்கள். அந்த அதிமுக இருந்து திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆன வாக்களை மறுபடியும் நம்ம பக்கம் எடுக்க முடியுமான்னு விஜய் யோசிக்கிறார். விஜய் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனா அதுக்கு இயல்பாக ஒரு சினிமா கவர்ச்சி என்பது அவருக்கு உதவுவதாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கின்றோம், பெண்கள் கூட்டம் வருது. அவங்க வந்து நிறைய பேர் கேட்கும்போது ஏமா வர்றீங்க, ஏமா குழந்தைகளை தூக்கிட்டு வரீங்கன்னா அது பரவாயில்லைங்க, குழந்தை தூக்கிட்டோமா என்னங்க தப்பு அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அப்படின்னா விஜய் மேல இருக்கிற இந்த சினிமா மோகத்தை அவர்கள் வந்து நம்ம அப்படியே அதை வாக்களாக மாற்றலாம் அப்படிங்கிற விஷயங்களை பண்றாங்க. அவரும் அதனாலதான் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து பேசுகிறார். பெண்களை கைவிட்ட மாட்டீங்கன்னு சொல்றாரு.
மாணவர்களை கைவிட மாட்டேங்கிற சொல்றாரு. அந்த விஷயங்கள்லாம் கையில் எடுப்பதன் மூலியமாக அந்த வாக்களை பெறுவதற்கான வேலையை பார்க்கின்றார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்டமைப்பு ரீதியாக விஜய் தன்னை வளர்த்துக் கொள்ளாத வரை, நீங்க வந்து பூத் கமிட்டியில இப்போ திமுக ஒரு 10 நிர்வாகிகள் வச்சிருக்காங்க, அதிமுக ஒரு 7-8 நிர்வாகிகள் வச்சிருக்காங்கன்னா அதை விஜயால மேட்ச் பண்ண முடியுமானா நிச்சயமா மேட்ச் பண்ண முடியாது. அப்ப அந்த வேலையை நீங்க செய்யாம நான் வந்து அதிமுக களத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், நான் தான் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டேன் கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் முயற்சி செய்கிறார். அது வந்து நிர்வாக ரீதியா கட்டமைப்பு இல்லாம நீங்க வந்து இந்த ஓட்டுகள் விழ முடியாது. சில ஓட்டுகள் இளைஞர்கள் வாக்குகள் இல்ல வந்து இந்த பெண்கள் வாக்குகள் என்பது விஜய்க்கு அந்த இடத்துல பூத் கமிட்டியில ஆளை இல்லாட்டி பரவாயில்ல, அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு குரூப் வருது இல்ல, அந்த குரூப்பை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற வேலைகளை அவர் பார்க்கிறார். திமுகக்கு எதிராக நான் ஒரு பிரதான எதிர்கட்சி அப்படின்னு நிலைநிறுத்தும் போது திமுக பேசக்கூடிய பாஜக எதிர்ப்பை வந்துட்டு இவர் தானே தீவிரமா எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனா அந்த விஷயத்துல லேக் ஆகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குது. அந்த இடத்துல ஏன் அவர் கோட்டை விடாரு நினைக்கிறீங்க? பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கூட விஜய் உங்களுக்கா நிற்பான் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்றாருல, நான் என்ன கேட்கிறேன், என்னைக்கு விஜய் மக்களுக்கா நின்றுருக்காரு? அது கரூர் துயர சம்பவமா இருக்கலாம், இல்ல அடுத்ததாக கடைசியாக நடந்த திருப்பரங்குன்றம் வரைக்கும் விஜய் எந்த மக்களுக்காக நிற்கின்றார்? ஏன்னா கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது எனக்கு போதுமானதுன்னு சொல்லி சொல்றாரு. புரியலப்பா, உண்மையில நீ சொல்றது புரியல. கொள்கை எதிரி பாஜக நீ சொல்லிட்டீங்கன்னா போதுமா? திருப்பரங்குன்றத்துல உங்க நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஆணவ படுகொலை குறித்து விஜயன் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு கண்டன குரல் இருக்கின்றது. நீங்க அதுல கூட ஆதவ அர்ஜுனா ஒரு அறிக்கையாவது கொடுத்தார். பல நேரங்களில் விஜய் வந்து சில நேரங்களில் சென்சிட்டிவான இஷ்யூ தொட வேணாம். ஜான் ஆர்கிசாமி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரு முட்டாள்தனமான என்ன பண்ணுவார், விஜய் சார் நீங்க பேச வேணாம் சார், புஷியானந்த் வச்சு அறிக்கை கொடுப்போம், ஆதவ அர்ஜுனா வச்சு அறிக்கை கொடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா திருப்பரங்குன்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை கூட வரல. நம்பர் 1. சீட்டர் நிர்மல்குமார் இன்னைக்கும் தன்னை சங்கியாக உணர்கின்ற சீட்டர் நிர்மல்குமார், இன்னும் தன்னை RSS வாதியாக நினைக்கின்ற சீட்டர் நிர்மல்குமார் போய் வளர்னார். திருப்பரங்குன்றத்துல தமிழக அரசாங்கம் செஞ்ச தப்பு, அவங்க எப்படி கோர்ட்ல அப்படி காலம் தாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சங்கிங்கிறத ப்ரூவ் பண்ணார். அதை உடைப்பதற்கான வேலைகளையாவது விஜய் பார்த்துக்கணும். இல்ல சீட்டர் நிர்மல்குமார் சொன்ன தப்புன்னு கூட சொல்லாட்டி கூட திருப்பரங்குன்றத்தில் மக்கள் பக்கம் தான் நான் நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு திருப்பரங்குன்றத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, நீங்க சும்மா கொள்கை எதிரி பாஜக பூச்சாண்டி காமிச்சது போதும். எந்தெந்த இடத்துல நீங்க போன மீட்டிங்ல பாண்டிச்சேரியில போயிட்டு நீங்க கொள்கை எதிரான பாஜக புகழ்ந்து தள்ளிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து பாஜக அமைச்சரே தெரியாம பேசி வந்திருக்கீங்க. அங்க போய் முழுக்க நீங்க ஏதோ ரங்கசாமியை புகழ்றத நினைச்சுட்டு பாஜக புகழ்ந்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதுல இருந்து ஒரு ஷிஃப்ட் நீங்க எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அப்ப நீங்க தெளிவா சொல்லணுமா இல்லையா? ஆமா கொள்கை எதிரி. ஏன் நான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் எவ்வளவு மோசமான கலவர அரசியலை செய்கின்றார்கள். எப்படியாவது கலவரம் பண்ணியே திரும்ப ஒரு கட்சி முயற்சி செய்து அந்த கலவரம் என்றுமே நடக்காது. தமிழ்நாட்டு மண், தமிழக மண். விஜய் அதற்காக மக்களுக்காக கூட நிற்பான். திருப்பரங்குன்றம் விஜய் நான் சொன்னது சும்மா கிடையாது, நான் திருப்பரங்குன்ற மக்களுக்காக இன்னும் நிற்பேன்னு சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா, விஜய் தொட்டு காமிச்சிட்டார் அப்படிங்கிறது இருக்கும். சும்மா சினிமா டைலாக் மாதிரி எல்லா இடத்துலயும் நான் நிற்பேன் எங்க நிக்கிறீங்க? நீங்க மக்களுக்காக நிற்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஓடி போனீங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக நிற்க தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. சில நேரங்கள் அறிக்கையில நிக்கணும், சில நேரங்களில் களத்துல நிற்கணும், சில நேரங்களில் போராட்டத்துல நிற்கணும். நீங்கள் எந்த இடத்துல நிற்காமல் நான் வந்து ரொம்ப செலக்டிவா சில நேரங்களில் பேசுறத வச்சு நீங்களா புரிஞ்சுக்கல, நீங்களா கதை எழுதிக்கீங்க, வசனம் எழுதிக்கீங்க அப்படின்னு சொல்வது ஏற்புடையது அல்ல. கொள்கை எதிரி என்று சொல்கின்ற பாஜகவை அவர் சொல்ற மாதிரி திமுக அளவுக்கு எதிர்க்க வேண்டாங்க, ஆனா எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும்ல. அதை எதிர்க்காமல் இருப்பது அவர் மேல ஒரு சந்தேக ரேகைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியான பட வேலைகளை ஈடுபட போறாரு அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜனநாயகம் படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகி இருக்குது. இதையுமே சில பேர் கம்பேர் பண்ணி பேசுறதை பார்க்க முடியுது. கரெக்டா இன்னைக்கு மீட்டிங் நடக்குது, சாங் வெளியிடுறீங்க, இதுக்கு என்ன ப்ரொமோஷனா அப்படிங்கிற விஷயத்த கேட்கறாங்க. இது ஆக்கப்பூர்வமானதானா இல்ல எப்படி? இல்ல தப்புங்க, ரொம்ப தப்பு பண்றாங்க. நீங்க அந்த கோட்டு போதே இது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம ரொம்ப கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல விஜய் என்ன சொன்னாருன்னா, என்னோட பிறந்த நாளை கூட கொண்டாடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா அவரு வேற ஒரு மோசமான வேலையை ஒண்ணு பார்த்தாரு, அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அன்னைக்கு கோட்டுக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளோ செகண்ட் சிங்கிளோ ரிலீஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் இப்போ புக்தி ஏதாவது இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அப்ப நான் கட்சியில இருந்தேன், அரசியல் வாதியா ஆயிட்டாரு, அவர் வந்து கொண்டாடாதுன்னு சொல்றாரு. நான் கோட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணி விடுவேன்னா அவன் கொண்டாட மாட்டானா? முட்டாள்தனமா இல்லையா? அதே மாதிரி நீங்க கரூரோட விக்டிம்ஸ நீங்க வந்து அரசியல முதல் முறையாக அழைத்து ஆறுதல் சொல்லிய நிகழ்ச்சி முடிந்த பிறகு அடுத்த நாள் ஜனநாயகம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அப்ப மக்களுக்கு இயல்பான சந்தேகம். நான் அப்ப கூட உண்மையில சந்தேகிக்கல, ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்காக இந்த வேலையை பண்றாங்களா சில பேர் சொல்லும்போது கூட யோசிக்கலாம். இவ்வளவு கேவலமான விஷயங்களை நீங்க பண்றீங்களே, என்ன இது? அப்ப நீங்க ஜனநாயகனுடைய பிரையாரிட்டி முக்கியம் சார், ஜனநாயகனுக்கு நாங்க டேட் போட்டு கொடுக்குறோம் சார், அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிருங்க சார், அதுக்கு முன்னாடி போய் பேசிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா ஜனநாயகன் மட்டும் சும்மா மக்கள் கேட்பாங்க, பாருப்பா படத்தை தான் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு, செகண்ட் சிங்கிள் வந்துருச்சு, அடுத்த ட்ரைலர் வரப்போது. இந்த டிசம்பர் 27 ஆடியோ லான்ச்சுங்கிறதா பிரதானமா பேசப்படுது தவிர அரசியல் ரீதியாக விஜய் என்ன பேசுகிறார் என்ன செய்யறார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி இருக்கு. அப்ப அதற்கு ஒரு பதில் கொடுக்கணும். அப்ப ஓகே செங்கோட்டையன் வந்திருக்காரு, ரைட், நீங்க ஏதாவது மீட்டிங் போட்டு விடுங்க, சாயந்தரம் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன்,
அடுத்து என்னப்பா, அடுத்து எனக்கு ஆடியோ லான்ச் போது ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம், அடுத்த வேலைகள் ஜனவரி 9 வரைக்கும் நான் எங்கேஜா இருப்பேன். எப்படி எங்கேஜா இருப்பீங்க? ஜனநாயகம் வச்சு எங்கேஜா இருப்பேன். என்னோட ரசிகர்களும் அதான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஸ்பீச்சை வந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பயங்கரமா பேசுவானுங்க, பிளாஸ்ட் பேசுவானுங்க. 6 மணிக்கு மேல செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா, இது நம்ம எப்படி ரெக்கார்டை உடைக்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிளே சரியா போகல, 24 மணி நேரத்தில் நம்ம பண்ற ரெக்கார்டை முறியடிக்க முடியல, அப்ப நம்ம செகண்ட் சிங்கிளுக்கான ரெக்கார்ட் பண்ணணும், அது ட்ரெய்லர் வந்து அதுக்கான ரெக்கார்டை உருவாக்கணும் அப்படின்ட்டு முழுக்க அதுல வந்து போயிருவாங்க. அப்போ நீங்க சில நேரங்கள்ல அரசியல் ரீதியான நீங்கள் எடுக்கின்ற சில முடிவுகள் முட்டாள்தனமான முடிவுகளா இருந்து கொண்டிருக்கின்றது. படச்சிங்க சொல்லணும், அவசரப்படாதீங்க, நீங்க ஒரு வேலை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் சாயந்தரமே இந்த வேலையை பண்றீங்க அப்படிங்கிறது செஞ்சிருக்கலாம். ஆனால் விஜய் அது ஒரு தலைமை, எனக்கோட பிரையாரிட்டி ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் முக்கியம், ஜனநாயகனுடைய வசூல் முக்கியம். அப்ப அதற்கு ஈடு கொடுக்க செய்யற மாதிரியான அரசியல் வேலைகளை ஏதாவது செய்யணும், செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மட்டும். இப்போ இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தவங்க தொண்டரா கலந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது செகண்ட் சிங்கிள் வெளியாகும் போது அவர் வந்து ரசிகரா வந்து ரியாக்ட் பண்றதா பார்க்க முடியுது. ஒரு அரசியல் கட்சிக்கு தொண்டரா போகிறது, அதே சமயம் ரசிகரா இருக்கிறது, இந்த டைலமாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு குழப்பம்லாம் வேண்டாம். அந்த கூட்டத்துக்கு வந்தவர் ரசிகர்கள் தான், நீங்க வந்து அவர் தொண்டர்கள் எல்லாம் கிடையாது. தொண்டர்களாக அவங்க மாறவும் மாட்டாங்க, அவங்க தொண்டர்களாக மாற்றுவதற்கான வேலைகளும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துச்சு உண்மையிலே எனக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய சொல்லிட்டே இருந்தோம், இந்த மரத்துல ஏறுறவன, இந்த போஸ்குமத்துல ஏறுறவன விஜய் கண்டிச்சு பேசுவாரா பேச மாட்டாரா? நம்ம எல்லாரும் அதான் சொல்றோம் இல்லையா, பல விஷயங்களை விஜய் வந்து பார்க்கிறார். மிதிக்க ஐயோ மிதிக்கிறாங்களே, மிதிவாங்களே அப்படி சொல்லிட்டு மிதிக்கிறத அவர் வாங்கி இருக்குது. என்ன பண்றாரு, பரவாயில்ல, இன்னைக்கு முதலாக நீ கீழே இறங்கினாதான்டா நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு உறுதியா சொன்னார் இல்லையா, அது உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான ஒன்றுதான் பார்க்கிறது. இது வந்து என்னைக்கோ செஞ்சிருக்கணும், பரவாயில்ல இன்னைக்கு அது செய்றீங்க அப்படிங்கிறது. பட் அதை தாண்டி இந்த கூட்டத்தில் வந்தவர்கள் எல்லாம் தொண்டர்கள். இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக என்ன பேச போறார், திமுக எதிர்த்து என்ன பேச போகின்றார், விஜயை பார்க்க வந்தோம், விஜய் என்ன பேசுவாருங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, விஜயை பார்க்க வந்தோம், அதுதான் எங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி. சாமி, அந்த பையன் சொன்ன மாதிரி சாமி ஊருக்குள்ள வருது, அந்த சாமியை பார்க்க நாங்க வர்றோம், அவ்வளவுதானே தவிர அது என்ன பேசினாலும் பேசாட்டியும் சும்மா வாயை செஞ்சுட்டு போனாலும் அந்த முகத்தை மட்டும்தான் நாங்கள் பார்க்க வருகின்றோம். அந்த முகம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதுல என்ன, நான் ஒரே ஒரு மற்றவர்களுக்கும் எனக்கும் வேறுபாடு, இது ஓட்டுகளாகவும் மாறும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த கூட்டம் என்பது விஜய் என்ன பண்ணாலும் ஓட்டுகளாக மாறும். ஆனா அந்த கூட்டம் என்பது ரொம்ப கம்மி நான் சொல்றேன். நீங்க வந்து விஜய் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஓட் பெர்சன்டேஜா கிடையாது, ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ். சோ அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிற அரசியல் தலைவர் என்ன பேசினாலும் சரி, விஜய்ங்கிற நடிகர் சாயந்தரம் என்ன டான்ஸ் ஆனாலும் சரி, எனக்கு ஒரே அளவீடு தான். ஓகே, விஜயனா காலையில நேர்ல பார்த்தேன், சாயந்தரம் ஸ்கிரீன்ல பார்த்தேன், அவர் என்ன பேசினாருன்றதுலாம் முக்கியம் இல்ல. விஜய் என்ன மகிழ்ச்சியா வச்சிருக்காரா, ஓகே, விஜய் என்டர்டைன் பண்ணிட்டாருப்பா, காலைல வந்து நேரடியா என்டர்டைன் பண்ணாரு, சாயந்தரம் டிவி ஸ்கிரீன்ஸ்ல என்டர்டைன் பண்ணாரு, அவ்வளவுதான். அதுல அவங்களுக்கு குழப்பமே கிடையாது. நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்காதீங்க, நான் ரசிகனா தொண்டனா நான் வந்து அரசியலா யோசிக்கிறேன்னா சினிமா தான் யோசிப்பாங்க, கடைசி வரைக்கும் சினிமா தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சினிமா தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அந்த சினிமா நடிகரை பார்க்கணும், எனக்கு அண்ணனை பார்த்ததே கிடையாது, நேர்ல பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால உயிரை கொடுத்தா கூட பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அதுல எனக்கு ஒரு பெருமை தான், என்னோட பேர் வெளியே வரும்ல அப்படின்னு சொல்கின்ற ஒரு மாதிரியான ஒரு ஆச்சரியக்குறித்தனமான கூட்டம் தான் இது. அந்த கூட்டம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை அரசியல்மயப்படுத்துவதற்கு இவர்கள் எந்த வழியும் செய்யறதே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் செய்யறதுக்கு மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வேணாம்னு நினைக்கிறாங்க. முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க விஜய் கூட்டத்தை பொலிட்டிசைஸ் பண்ண அவன் வெளியே போயிடுவான். உனக்கு பாலிடிக்ஸ் இதாண்டா அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா வெளியே போயிடுவான். ஐயா பாலிடிக்ஸ் இப்படியா, நாங்க அண்ணன் சொல்றதா பாலிடிக்ஸ் வச்சிருக்கோம், அண்ணன் தானே எங்களுக்கு அரிஸ்டாட்டலா இருந்தாரு, நீங்க புதுசா ஒண்ணு சொல்றீங்களே, நீங்க சொல்றாருல சமூக நீதி, அந்த பையன் சொல்லும் போது கூட சமூக நீதி எங்க இருக்கிறது, சமூக நீதி தான் சமூக நீதி சொல்லி சொல்றாருல. நான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஈரோடுல நீங்க சமூக நீதினா என்னங்க, நீங்க பெரும்பான்மை சமூகத்துக்கு நீங்க சிறுபான்மை சமூகத்துக்கு சமூக நீதி கொடுக்கணும், பெரும்பான்மை சமூகத்துக்கு சமூக நீதி கொடுக்கணும்ல, அதையும் அந்த கட்சி கொடுக்கறது கிடையாது பல இடங்கள்ல, அதையும் மறுக்கிறாங்க. நீங்க வந்து அங்க அந்த சமுதாய மக்களுக்கான சமூக நீதி அங்க இருக்கான நிச்சயமாக கிடையாது, அதையே புரியாம உழைத்தால் மேல வருது சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறான். சோ அதெல்லாம் வந்து இவர்களுக்கு சமூக நீதினா இதுதான், பெரியாரோட இடஒதுக்கீடு இப்படிதான், பெரியார் அதற்காக உழைத்தார் தெரியுமா, பெரியார் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்ட்டு நீங்க எல்லா விளக்கத்தையும் கொடுத்து பெரியார் புத்தகத்தை உண்மையிலேயே வந்த இந்த பெண்கள் எல்லாத்தையும் கொடுத்து படிக்க வச்சீங்க, பெண் ஏன் அடிமையானால் இல்ல பல விஷயங்களை பெண்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க படிக்க பார்க்க விஜய் விட்டு விளக்கிடுவாங்க. முதல்ல உங்க செய்யறது ஐயோ விஜய் அண்ணாவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையேன்னு விளக்கிடுவாங்க. அது நடந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இவங்க பொலிட்டிக்கலாக வச்சிருக்காங்க, அது பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார்.